டிபிஐ வளாகத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். பிரபாகர் வணக்கம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்க காட்சிகள் அனைத்துமே சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு பணியாணை வழங்க வேண்டும் என கூறிதான் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஏராளமான பட்டதாரி ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பாணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டதாகவும் அதற்கான தேர்வு என்பது கடந்த பிப்ரவரி மாதம் நடந்து முடிந்ததாக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 10,000க்கும் அதிகமான பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் இருக்கும் பொழுது 2,900 காலி பணியிடங்களுக்கு மட்டுமே அறிவிப்பாணையை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் வெளியிட்டதாகவும் அதற்காக சுமார் 40,000க்கும் அதிகமான பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளை எழுதியிருக்கின்றனர். இவர்களது தேர்வு முடிவுகள் என்பது மிக காலதாமதமாக வந்ததாகவும், அதாவது பிப்ரவரி மாதம் தேர்வு முடிவுகள் வந்து மே மாதத்தில் இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எனப்படும் இந்த சான்றுகள் சரிபார்க்கும் பணியும் மே மாதம் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் அனைத்து பணிகளுமே முடிந்து இவர்களுக்கு நேர்காணல் நடத்தி கலந்தாய்வு மூலம் பணியாணை வழங்க வேண்டிய தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் ஸ்டாலின் அரசும் இதுவரை இவர்களுக்கு பணியாணையும் நடத்தாமல் அந்த கலந்தாய்வு நடைபெறுவது குறித்த தேதியையும் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதுதான் இந்த பட்டதாரி ஆசிரியர்களின் ஒரே குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய அரசு பள்ளிகளில் 10,000க்கும் அதிகமான பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் காலியாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தாங்கள் அதாவது ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் வெற்றி பெற்று அதற்கான சான்றிதழ்கள் சரிபார்ப்பு பணியையும் முடித்திருந்தும் ஆனால் தங்களுக்கு பணியாணை வழங்காமல் ஸ்டாலின் அரசு இழுத்தடிப்பதுதான் இவர்களது வேதனையாக இருக்கிறது. தற்போது காலை 10 மணி முதல் இந்த நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் அலுவலகம் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது கோரிக்கை மனுவை இந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடம் அளிப்பதற்காக இந்த நிர்வாகிகள் சிலர் உள்ளே சென்றனர். ஆனால் அவர்கள் திரும்ப வெளியே வரவில்லை. கோரிக்கையை அரசு உடனடியாக பரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் தங்களை உறுதியாக நிரப்ப வேண்டும், அதற்கான கலந்தாய்வு தேதியை அரசு அறிவிக்கும் வரை தாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல போவதில்லை என்று பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்து தற்போது இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரபாகரன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.